ஹாய், வாங்க டேஸ்ட் அண்ட் ஈஸியான உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சோம்பு, 2 சின்ன சைஸ்டு பட்டை, சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசால் போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 6 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி போடும்போதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இது எல்லா 1 pot ரைஸுக்கும் சூப்பரான சைட் டிஷ். நான் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.